லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 52வது வசனம். பின்பு இயேசு நமக்கு விரோதமாக வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வந்திருந்தது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. அதாவது பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலய சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. இப்போ கல்லனை பிடிக்கிற மாதிரி தான் ஒரு பிசாசு உன்னை பிடிக்க வரான். இயேசு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய சாபத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ கல்லனுக்கு ஒப்பா மாறுறாரு. கல்லனை எப்படிமா பிடிக்க வராங்க? போலீஸ்காரங்க கள்ளத்தனத்தை பண்ணிட்டாக்கா போலீஸ் தேடி வந்தா இல்லையா? கள்ளத்தனம், திருடு, கொலை, பண கொள்ளை, இந்த மாதிரி கல்லணங்களை பிடிக்கிறதுக்கு அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? அவனை பிடிக்க வர்ற மாதிரி இயேசு பிடிக்க வந்தீர்களேன்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ ஆதாம் ஏவாள் வழியா பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் கல்லன் ஆயிட்ட. நீ புரியலையா? உன் கள்ளத்தனத்தை இயேசு ஏத்துக்கிட்டாருங்க. ஏத்துக்குமே அவரையும் பிடிக்க வராங்க. அதாவது அதனுடைய அர்த்தம். இப்போ உன்னை யாருமே பிடிக்க வரக்கூடாதுனாக்கா, அப்படியே பிடிக்க வந்தாலும் உன்னை யாரும் சேதப்படுத்த கூடாதுனாக்கா, நீ கல்லனா இருக்கக்கூடாது, நீ யாக்கோபா இருக்கக்கூடாது, இஸ்ரவேலா இருக்கணும். யாக்கோபுனா எத்த, இஸ்ரவேல்னா தேவனுடைய வாரிசு, தேவனுடைய பிரபு. இப்போ நீ யாக்கோபா இருந்தீனாக்கா, யாக்கோபு யாரு? ஏமாத்துக்காரன். எங்க போனாலும் ஏமாத்துற வேலை. போலீஸ் தேடி வருமா வராது? அவனை சொத்து ஏமாத்துது, ஆளுகள் ஏமாத்துது, இது ஏமாத்து வேலை பண்ணிடுது. அது ஆதாமுக்குள்ள பிறந்தீனாக்கா நீ ஒரு கல்ல, நன்மை தீமையிலே இருப்ப. கண்டிப்பா அசுத்தாவிகள்லாம் தேடி வரும். வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், அசுத்தாவி எல்லாம் உனக்கு கண்டிப்பா தேடி வரும். இதுக்கெல்லாம் நீ தப்பணும்னா நீ கள்ளத்தனத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துக்குள்ள உன்னை ஜீவ விச்சத்துக்கு வரணும். அந்த சர்வ ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஊத்தினா கள்ளன் தேடி வர மாட்டான். கள்ளனாகி பிசாசு வர வர விருத்தி உண்டாகும். கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில இருக்க. சரி, அந்த பாயிண்ட். இப்போ லூக்கா 22ஆம் அதிகாரம் 55 பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரிகளையும் தேவாலய சேனை தலைவர்களையும் மூப்பர்களை நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல. இது பாரு, நீ கள்ளி, நான் கல்ல, ஆதாம் ஏவாள் வழியா. புரியுதமா? நண்பத்தையும் அறியத்தக்க யாரு? ஏவாள். பிசாசு கள்ள வார்த்தை கேட்டதுனால கள்ளம் போய் பிடிக்கிறான். பிடிச்ச அவன் வேலையெல்லாம் திறறான், கொள்றான், அழிக்கிறான். தண்டனை, நியாய தண்டனை, சிறைச்சாலை, இதெல்லாம் வருதா இல்லையா? இப்போ இயேசு அந்த மாதிரி ஆகுறாரு. ஏன்னா நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் சிலுவைக்கு போகிற நேரத்தில் பிதா கைவிடுறாரு, இவர் அவரை கைவிடுறாரு. உடனே என்ன ஆகிறாரு? பாவத்தின் சம்பளம் மரணம் வருது பாருங்க. இப்போ ஒரு கல்லனை பிடிக்க, அந்த அண்டல இந்த வேர்டு, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல. அப்போ உலகத்தில் எத்தனை பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இந்த பாவம் செய்கிறவன் யாரு? பாவம்னா பீடி பிடிக்குது, பொடி போடுறது, விபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, கொலை பண்ணுறது மட்டும் நினைக்காது. ஆதாமுக்குள்ள இருந்தாவே நீ ஒரு கல்ல. நன்மை தீமை அறியத்துக்கு அந்த கனி புஷிக்கினால கல்லன் ஆயிட்டியா? உன்னை பிடிக்க வரும். உன்னை பிசாசு வியாதி பிடிக்க வருமா? தரித்திரம் பிடிக்க வருமா? சாபம் பிடிக்க வருமா? வராதா? வருமா? ஆதாமின் சிந்தை மரணம். கிறிஸ்துக்குள்ள இருந்தால் தான் வராது. வந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. விலைதான் விலையிலையா? இப்போ இல்லைன்னா அது எப்படி வந்தாங்கன்னா பாரு, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருவதோடு நீங்கள் பட்டயங்களோடும் தடிகளோடும்
பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. பட்டயங்களும் தடிகளும் எடுத்து தடுக்க முடியாது. நீ ஆவிய உலகத்துல பட்டயங்களும் தடிகளும் வந்து என்ன பட்டினா நியாயத்தை இருக்கு. வாழ்க்கையே வெறுப்பாரு, சாபங்கள் பாவங்கள் ஈடேறவே முடியாது. அதான் குழந்தைனாக்கா. ஆனாதான் கிறிஸ்துக்குள்ள வந்துடும். கிறிஸ்து ஜீவ வச்சதுக்கு நீ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தீங்கன்னா இது அப்படியே மாதிரி தேவதூதரும் பசுத்தாவியானவெல்லாம் உன்னை தேடி வருவாங்க. வந்து உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ராஜாவாக்கி யோசனை சிறைச்சாலிலிருந்து விடுதலையாக்கி எகிப்துக்கு அதிபதியாக்கி மோசேவை ரட்சகனாக்கி ஆபிரகாமை சகல காலத்தில் ஆசிர்வதிச்சு ஈசா காசு யாக்கோபெல்லாம் பாரு 18 ஆண்டுக்குள் நீதிமான் ஆக்கப்படுறாங்க. பசுத்த தேவ வர வர விருத்தியாரங்களா இல்லையா? நீதிமான்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா பழைய ஏற்பாட்டில். இப்போ புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா நீ நீதிமான் ஆயிட்டீனா, பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீனா தேவதூதர் வந்து உன்னை உயர்த்தி ஏற்றி வருவாங்கம்மா. வருவாங்களா வர மாட்டாங்களா? கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படி சொல்றான். இனி நான் இல்ல இயேசுவே எனக்கு பவுல் சொல்றான். பவுல் ஆசிர்வதிக்கப்பட்டானா இல்லையா? பெரிய ரட்சகனா தான் பாரு. அநேக ஆசிர்வதிச்ச பெரிய எழுப்பில கொண்டு வரான். ஆனா அவன் சொல்றான் பாவிகளும் பிரதான பாவியா இருக்கும்போது கல்லனா தான் திறதும் கொண்டதும் ஐக்குதுமாவே இருந்தான் பாரு. இப்போ 53வது வருஷம். நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார். 53வது வருஷம் படி. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டல. ஒருவனும் அவர் மாதிரி கை போடவில்லைன்னு போடுது யோவான்ல. அவருடைய வேலை வருகிற வரைக்கும் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் யோவான் 7 அவருடைய வேலை வருகிற வரைக்கும் ஒருவனும் அவர் மேல் கை போடுது. யோவான் 7:30. அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை என்குது. 7:30. அவருடைய வேலை என்னது? இது பாரு, எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வேலை. பிதாவாகிய தேவன் என்னைக்கு கைவிடுறாரு அன்னைக்குதான் அவர் பாவமாக்கப்படுறாரு. இவர் அவரை கைவிடுறாரு. நீ கூட பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவர். இந்த ஜீவ விச்சத்துக்கு அணியை என்னைக்கு ஒட்டியோ அன்னைக்கு ஃபுல்லா அசுத்தாய் கூட பிடிக்கும். புரியுதம்மா? அதுதான் ஜீவ விச்சத்துக்கு அணியில. அதனால்தான் என்னுடைய எல்லா சோ ஏ ஜீவன் வேதாகம சத்தியம். என்னைக்கு ஜீவ பிதாவை இயேசு விட்டாரோ அன்னைக்கே கை போட வர்றாங்க. பட்டைங்களோடு தடிகளோடு அவரை பிடிக்க வராங்க, கல்லனை பிடிக்கிறது போல. அதான் சொல்றாருங்க. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. அப்ப எப்படி இருந்தாரு? ஜீவன்ல இருந்தாரு, ஜீவ விச்சத்துக்கே இருந்தாரு. 7 லூக்கா 22:53. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்த காலத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார். இதுவோ உங்களுடைய வேலைன்னு பிதாவா இதை எமை போய் கைவிட்டாரம்மா. இவரிடம் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க படி செய்யும். ஆயினும் என்னுடைய செத்தல்ல உம்முடைய செத்தம்ட்டாரு. அப்ப பிதாவினுடைய செத்தம் என்ன? நீ சிலுவைக்கு போய் தான் ஆகணும். பாவத்தை ஏத்துக்கணும், சாபத்தை ஏத்துக்கணும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார். 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் அறியாத நமக்காக பாவமாக்கினார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக நம்முடைய அக்கிரமங்கள் ஏத்துக்கிறாரு. இப்போ அவர் கல்லனை பிடிக்கிற மாதிரி பிடிக்க வரணுமா அவர் கூடாதா? அப்ப அதான் சொல்றாரு லூக்கா 22:53. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்கேன், நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. ஏன்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஏத்துக்கல. அவரு ஜீவ வச்சதுக்கு கனியிலே இருக்கிறாரு. அவரும் கை நீட்ட முடியாது. சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கணும் நன்மை செய்யறாரு, சத்துருக்களை சிநேகிக்கிறாரு, உங்க துன்பப்படுத்துவதற்கு ஜபம் பண்றாரு. சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறார். ஜீவ ஜீவரத்தம் குத்தனம் ஆஸ்வதிக்கிறார். ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவல தேவ நீதி தூக்கிற பரலோகமே அதை கொடுக்குறாரு. சபிக்கணும், நிந்திக்கணும், தூச்சிக்கணும். அதனால யாருமே கை நீட்ட முடியல. அவரை யாருமே அவர் பிடிக்க முடியல. எந்த சாபம் பிடிக்கல, எந்த வியாதி பிடிக்கல, எந்த தருத்தம் பிடிக்கல. யாரும் அவரை கொல்ல முடியல. அவர் உயிர்த்தெழும் ஜீவனை ஆதாம் முழு வளர்த்து குத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு தேவாலயத்தில். அதுன்னு சொல்றாரு லூக்கா 22
51 தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்க நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. கை நீட்ட முடியாது, கை நீட்ட முடியல. ஏன்னா ஜீவனையும் பரிவு ஜீவனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்த காலத்தின் அதிகாரமாக இருக்கிறது என்றால், இது ஒண்ணு என்னது, ஆதாம்குள்ள வந்துட்டாரு. இப்ப நீ எதுல இருக்கிற? நீ ஆதாம் சென்று இருந்தா உனக்கு அந்த காலத்தின் வேலையும் என்னது, இதுவோ உங்களுடைய வேலையும் பிசாசுடைய வேலை வந்துச்சு. இப்போ உன் வாழ்க்கையில் இருக்குது. ஆதாம்குள்ள பிசாசுடைய வேலை உன் வேலை, உன் வாழ்க்கையில அவனுடைய வேலை உன் வாழ்க்கையில நிறைவேறும். உன்னுடைய வேலை, உங்களுடைய வேலையும் அந்த காலத்தின் அதிகாரமா இருக்குது. அந்த காலம் அதிகாரமா வரும் உன் வாழ்க்கையில. நன்மை தீமை அறியத்தக்க கனியில இருந்தேன்னு வச்சுக்கோமா, நீ நைட்டு ஒரு நாள் ஃபுல்லா 24 மணி நேரம் என்ன வேலையா இருக்கும், அந்த காரமாவே இருக்கு. நாள் ஃபுல்லா போச்சு, வேஸ்ட் ஆகி போச்சு. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள நானே திராட்சை செடி, நீ கொடி ஒருவடி நிலம், என் வார்த்தைகள் அவனில நிலை தந்தால் அந்த காரியத்தின் வேலையா இருக்காது, பரலோகத்தின் வேலையா இருக்கும். அங்கதான் வர வர விரித்தடிக்கிறேன். அங்கதான் சரீர சுகம், பலன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் வாழ்க்கையில வரும். ஜீவ வச்சதுக்கு நீலே இருக்கணும். சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பகைகளுக்கு நன்மை செய்யணும், சத்துருவை செய்யணும், துன்பப்படி ஜபம் இயேசுவை கொடுக்கணும். தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை குத்தினாக்கா அது பரலோகத்தின் வேலை, அந்த காரியத்தின் வேலையா இருக்காது. ஆச்சரியமான ஒலிக்குள்ள இருப்பேன். நம்ம என்ன பண்றோம், நன்மை தீமையிலே காலையிலேருந்து நைட்டு தூங்குறவங்களும் சுய நீதி, அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, கஷ்டம் இருந்தாக்கா பிசாசுடைய வேலையா போடும் அந்த நாள் ஃபுல்லா. அப்புறம் வாரம், அப்புறம் மாசம், வருஷம் ஃபுல்லா அந்த கட்சியில நியூ இயர் சர்வீஸுக்கு போகும்போது பார்த்தாக்கா வருஷ கட்சியில் 6000 ஒரு பைசா இல்லை காசு. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கொடுத்தா பசு தாவியானுடைய வேலை. பசு தாவி எங்கேயும் அங்கே விடுதலை, சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மறு தரித்திலிருந்து தேவதூதர்கள் வேலை. அப்படிதான் ஆபிரகாம் கர்த்தரை நான் எக்காலத்துல சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். தாவீது வர வர இப்படி செஞ்சுட்டே போறான். என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டு அவைகளின் தொகை எண்ணி முடியாதான். எக்காலத்துல என் நேரத்துல துதி தோத்திரம் ஆராய்ச்சி கிறிஸ்து கடுத்த காரியங்கள் தேவன் தனக்கு உலகத்துக்கு அவர் என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு கொடுத்தா அது பசு தாபியாவுடைய வேலையும் தேவதூதர் பணிவிடையுமா இருக்கும். அப்போ அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கையில் அவனை உற்று பார்த்து எவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன் சிறியே அவனை அறியேன் என்று மறுதளித்தான். பாரு 50 படி தான் பாயிண்ட். அப்போ பேதுரு என்ன சொல்ற, அதற்கு அவன் சிறியே அவனை அறியேன் என்று மறுதளித்தான். இவனும் பாவி ஆயிட்டான். இங்க பாரு, இயேசு மறுதளித்தா பாவியா இல்லையம்மா? இயேசு மறுதளிக்கலாமா? மறுதளிச்சானா என்ன? பாவி ஆயிட்டான இவனும் கல்லன் ஆயிட்டான் பாரு. இங்க பாரு, இது அர்த்தம் என்னன்னா, ஒருத்தன் சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திரத்துல இருக்கிறான்னா அவனை மறுதளி கூடாது. அவனுக்கு ஜீவனையும் பரிபூர் ஜீவனை கொடுக்கணுங்க. ஆனா அந்த பேதுரு என்ன பண்ணல, கொடுக்காம மறுதளிச்சிட்டான். இப்ப இவனும் கல்லன் ஆயிட்டானா? இவனுக்கு சாப்பிட்றமா இருக்காதா? இவனும் சாபத்துல பாவத்துல போயிட்டான். அர்த்தம் என்னன்னா, ஒரு ஆதாம் வழியா ஒருத்தன் சாபத்துல பாவத்துல மரணத்துல இருந்தா அவனை மறுதளிக்காத. அவனுக்கு என்ன பண்ணணும், மறுதளிக்க கூடாதுன்னு என்ன பண்ணான், ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அப்பதான் நீ நீதிமான. இயேசு சாபத்துல பாவத்துல மரணத்துல இருக்கிறாங்கம்மா ஜனங்க, மத்திய மாறுக்கால எல்லாரையும் மறுதளிச்சு இருந்தாரு, ஜீவனை குத்துந்தாரா? அதனாலதான் அவன் நீதிமான். ஒருவன் கைப்பாடு பாரு இயேசு மேல. அப்போ முழு உலகத்துல ஒரு ஆளை மறுதளிச்சா கூட நீ அநீதிமான ஆகிட்ட, நீயும் பிசாசுகிட்ட போய் மாட்டி வச்சுட்டான். முடிச்சா புரியலையா? சிலுவையில இயேசு பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார். பட்டைகளோடு தடிகளோடு வந்து நிற்கும் போது இந்த பேதுரு என்ன பண்றான், மறுதளிக்கிறானா இல்லையம்மா?
மறுதளிச்சு நின்று பாரு. உன்னை சுத்திக்கிற ஜனங்களும் ஆதவங்குள்ள சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்தில் இருக்கிறாங்க. மறுதளி கூடாது, ஜீவனை கொடுக்கணும். ஜீவரத்தை கொடுத்து அவங்க காப்பாற்றுற வேலை பாடுறான்னா இவன் என்ன சொல்ல பாரு. அதற்கு அவன் சிறிய அவனை அறிய நின்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களின் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு மனுஷனே நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான் என்று இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. 3 முறை மறுதளிக்கிறான். மறுதளிக்கும் சத்தியம் மன்னம் தொடங்கினான்னு இன்னொரு சுவிசேஷம் பார்க்கலாம். உடனே அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தா, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னுடைய சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அப்புறம் பாரு, இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவரை கன்னத்தில் கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார் என்று ஞான சிருஷ்டிக்காரன் சொல் என்று அவரை கேட்டது ஒன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். எல்லாம் வந்து அதுக்கு மேலே சாப பாவம் மண்ணெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எப்படி ஜெயிச்சு வந்தாரு அந்த சிலுவைய. அந்த கள்ளத்தனத்துல இருந்து பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து ஜீவனை கொடுக்குறாரே இல்லையா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி பிதாவையும் குடிக்கிற ஆவி ஊற்றி ஜீவனை கொடுக்குறாரு. வீட்டாருக்கு ஆதாவும் முழுவது ஜீவரத்துக்கு தான் 3ஆம் நாள் பாவத்தை மாதிரி பாதாத்திலிருந்து ஏந்து வந்தார். போதுமாம்மா விளக்கம். இப்போ மறுதளிக்குது. எவனா சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருந்தானாக்கா அவனை சபிக்காது. பேர் என்ன பண்ண அவனை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு மத்திய இருக்குது அந்த வச்சனம். அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி அவரை அறியன்றான். அப்படி சொல்லக்கூடாது யாரு நீ. அப்படி சொன்ன அங்கேயே ஃபெயில் ஆயிட்ட நீயும் நியாயத்திற்கு கால ஆயிட்ட. அப்ப என்ன பண்ண நீ அறியன்னு சொல்லக்கூடாது, ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லணும். மறுதளிக்கூடாது. மறுதளிக்கிறதுக்கு பதிலா ஏசு யாராவது மறுதளிச்சார் மத்திய மாட்டில் உட்காரு எல்லாம் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் இருக்கிற யாரையாவது மறுதளிச்சாரா? பற்று ஜீவனை கொடுத்தா இருப்பாரு. நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவரசத்தை தேவன் தனக்கு கொடுத்துட்டு அவனை காப்பாற்றுற வேலையை பார்க்குறாரு. மறுதளிச்சுட்டு பிசாசிக்கிட்டே விட்டுக்கூடாது ஜனங்களை. மனைவி மறுதளிக்குது, புருஷனும் மறுதளிக்குது, பிள்ளைங்களை மறுதளிக்குது இல்லைன்னா அவன் ரட்சகன் கிடையாது. அவன் ரட்சகன். அவன் உலகத்துக்குள்ள பூமிக்கு உப்புனா கெடாமல் பார்த்துக்கணும். அப்போ பிசாசின் வல்லமில் அகப்பட்டிருந்தா ஜனங்க உன் மனைவி பிள்ளைங்க உன் குடும்பத்தார் இனத்தார் சபையாரான ஜீவரத்துக்கு தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாயத்தை பசுத்தாயத்தை அவனை காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். மறுதளிச்சுனாக்கா நீயே தப்பாயிட்ட. கட்சியில் அவனும் பிசாசுக்கிட்ட மாட்டினா நீயும் பிசாசுக்கிட்ட மாட்டிட்ட. இப்போ இயேசு சாபமாக்கப்பட்டார், பாவமாக்கப்பட்டார். இவனும் மறுதளிக்கிறான், இவனும் பாவமாக்கப்பட்டான். பேதுரு 2 பேருமே நஷ்டம் பாரு. அப்போ என்னத்தை பண்ணணும்னாக்கா ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். நீயும் பாதுகாக்கப்படும், அவரையும் விடல. அதனால விண்ணப்பம் பண்ணுகிற உண்டோ என்று கண்டாராம் சிலுவையில். ஒருவனும் இல்லை என்று கண்டு அது பேதுருவே மறுதளிக்கிறான். எனக்கு தெரியாது அவனை சபிக்கும் சத்தியம் பண்ணணும். யாருமே இல்லை பாரு விண்ணப்பம் பண்ண. விண்ணப்பம் ஜீவனை கொடுக்குதுமா. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிக்கிக்கணும். ஜீவன தேவன் தனக்கு கொடுத்தா விண்ணப்பம் ஜபம் பண்ணுறது. அப்படி யாருனா இருப்பான்னு பார்த்தா ஒத்தனும் இல்லை. பேதுருவாக பண்ணுவான்னு பார்த்தா அவனும் 3 முறை மறுதளிக்கிறான். தெரியாது அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு. கட்சியில் என்னாச்சு, அவருடைய நீதி அவரை தாங்கிச்சின்னு போட்டு வச்சுப்பாரு. சிலுவையில் அவரே ஜீவனை கொடுக்குறாரு. அவர் பேர் சொல்லி பிதாவுடைய ஆபித்தி ஜீவரத்தான். ஆதாம் வந்து முழு பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதத்துக்கு நிவர்த்தி பண்ணி 3ஆம் நாள் வெளியே வந்துட்டாரு. குஞ்சிஷா புரியலையா? அப்போ என்ன பண்ணா மறுதளிச்சுனாக்கா நீயும் தோத்த, அவர் எல்லாம் தோத்து போச்சு. அப்போ பேதுரு இயேசு மறுதளிச்சான்னு நீ பெருசாக பேசிக்கிற. ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷனை நீ சபிச்சாலும் நிதிச்சாலும் தூய்ச்சாலும் நீ அவனை மறுதளிக்கிற. நீயும் குற்றவாளி. மறுதளிக்கூடாது. இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் சிக்கி கொண்டவனை மறுதளிக்கூடாது. அவனுக்கு இயேசு செஞ்சவன் பாரு. தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து அசுத்தாயிட்டு 10 போயிட்டே இருக்கணும். இயேசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. யாரையாவது மறுதளிச்சார்? அவன் மத்திய மாத்திர தெய்வன் பிசாஸ் மறுதளிச்சார? திபுருவாதக்காரன், பெரும்பாடு உள்ள திலான வியாதியஸ்தர் யாராவது மறுதளிச்சாரா? அகோபியம் அன்பு காட்டாரு. அவர் ரட்சகர்.
அவங்களுக்கு நன்மை தீமறிய சாக கிடக்கிறாங்க. சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், கூட்டுகள், செவிட்டுகள், யாருமே ஜீவ கண்ணுக்கு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்குறாரு. பிதாவா ஆதாம் முழு காப்பாத்துறாரு. அந்த இயேசு இப்போ உனக்கு கொள்ளுகிறாரு. அதனால மாமியார் சபிக்குது, புருஷனை சபிக்குது, நாத்தனார் மூத்த குடும்பத்தை, வீட்டாரே, சத்துரு எல்லாம் சிலுவையில் தான் இருப்பாங்க. உன்னை சபிப்பாங்க, நிந்திப்பாங்க, தூச்சிப்பாங்க. நீயும் சேர்த்துன்னு மறுதளிச்சு கூடாது. எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு போயிட்டு இருந்தாங்க. நீ ஊழிக்காரன், அட்டுழிக்காரன். அப்போ ஜீவனை கொடுத்து, ஜீவ ரத்தத்தை கொடுத்து அதை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்துக்கு பசுத்தாய் கொடுத்துட்டு போனோம். ஒரு மனுஷன் எருசலேமிருந்து எரிகோவுக்கு போயில கல்லர் கையில் அகப்பட்டான். ஆசாரி என்ன பண்ணா, நல்ல சமாரியம் கதையில பக்கமா வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் லேவியன் போறான், அவனும் பக்கமா வெளியே போறான். ஒரு சமாரியம் போய் என்ன பண்ணான், கண்டு மனதுருகி கிட்ட வந்து எண்ணெயை திராட்சை வார்த்து அவன் தன் வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு வந்து விட்டான் பாரு. அவன் தான் இவனை போல இருந்தாரு. ஊழியக்காரன் மறுதளிக்குது, சபிக்குது. அரசியல்வாதி சரியில்லை, ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, இதெல்லாம் மறுதளிக்குது. இவனே குற்றவாளி ஆகிடும். ஜமலமா அப்போ இயேசு போல இருக்கணும். அப்புறம் இயேசு என்ன பண்ணாரு, சுத்தி முத்தி பார்க்கிறார். சிலுவையில் அறியும்போது விண்ணப்பம் பண்ணுகிறவன் உண்டோ என்று கண்டேன், ஒருவனும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டுட்டாரான். ஒரு விசேஷம் இல்லைங்க. இயேசு சாபமாகி பாவமாகி மரணமாகி தரித்திரமாகிட்டாரே. நம்ம பாவத்தில் சாபத்தில் மரண தரித்திர ஜீவ நல்ல ஜீவ சரிஞ்சு தேவன் தனக்கு ஆதம் அசுத்தத்துக்கு பசுத்தாய்க்கு காப்பாற்றணுமே. நமக்கு யாராவது தேவடைய ஜீவனை கொடுப்பான்னு ஒருத்தனை இல்லை. பேதுரு கொடுப்பானு இவனும் மறுதளிச்சிட்டான். கட்சியில் என்ன செய்ய ஒரு ஏசல் அவருடைய நீதி அவரை தாங்கிட்டு, அவருடைய முழுமை அவரை ரசித்தது போடுது. அவர் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு அவரே 3ஆம் நாள் வெளியில விட்டார். அவருடைய ரத்தம் அவரே விடிய பாதாத்து விடியல. அந்த ஜீவ ரத்தத்தை நாம் பண்ண நாமளும் விடியல ஆயிடலாம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு, குடும்பத்தாருக்கு, இடத்தாருக்கு, தேசத்தாருக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதனால தான் என்னுடைய எல்லாத்தையும் ஜோயே ஜீவன் வேதாம பேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்க, ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவா. உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியம் ஜாமுன் பசுதாவே இந்த அறிவான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீயாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி அடுத்த இலவசமாக கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடலாம். யாரையும் மருதிலே கூட ஆதாம் 2வது முழு உலகத்துக்கு ஜீவரத்தவங்க தரையில் சிலுவையில் அவருக்கும் ஜீவசாரி தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்தாரு. வீட்டுக்கார கொடுத்தாரு. ஆதாம் முழு கொடுத்து கொடுத்தாரு. 3ஆம் நாள் பாவத்துக்கு பாதாளத்துக்கு வெளியே வந்துட்டார். 3 விஷயம் உலகத்தையே வாங்கிட்டாரு. அந்த ஜீவல தேவ நீதி ஜீவத்தில் இயேசு சுவாமியோட பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசு சிலுவையில் யாருமே மறுதளிங்க பாரு. பிதாவையும் உலகில் ஆவிப்பித்து ஜீவசாரி பிதாவும் கொடுக்குறாரு. அந்த ஜீவ விச்சத்துக்கு அந்த ஜீவல தேவ நீதி உயிர்த்தெழுக்கு அதை சபிக்கணும் கொடுக்குறாரு, பகைக்கு கொடுக்குறாரு, நல்ல எல்லாரும் கொடுக்குறாரு. இந்த பேதுரு மாதிரி இயேசு மறுதளிக்கல் பாரு. யாரையும் எல்லாரும் குத்தாரே இல்லையா ஜீவசாரி ஜீவரத்தான். ஆனால் அந்த பேதுரு மட்டும் சபிக்க ஒரு சத்தியம் பண்ண தோணும். மூட்டப்புறம் மறுதளிக்கிறான். பேதுருக்கு இயேசுக்கு அவ்வளோ வித்தியாசம் பாரு. அதனால பேதுரு மாதிரி இருக்கக்கூடாது. ஜனங்களை மறுதளி சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், சாபத்தில் பாவத்தில் மனத்தில் மறுதளிச்சு இருந்துட்டாக்கா உன் ஊழி வெற்றிகரமாக இருக்காது. பிசாசு ராஜ்யமாக தான் இருக்கும். ஒரே போராட்டமாக இருக்கும் ஊழியம் வாழ்க்கை. இப்போ இயேசு போல இயேசு நல்ல இப்போ ஜனங்களுக்காக ஜீவஸ்வரஜம் சபிக்கிறோம், ஆஸ்வதிக்கிறார், பகைக்கு நன்மை செய்கிறார், சத்துக்களுக்கு ஜீவஸ்வரஜ் ஜீவரத இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்த பரலோகத்தையே கொடுக்குறாரு. ஆதாம் முழு உழுத்து கொடுக்குறாரு, இடைவிடாமல் கொடுக்குறாரு, எக்காலத்தை கொடுக்குறாரு, சோத்து போவாங்க வாய்நாள்லாம் கொடுக்குறாரு. பாவன்ட்டு மரத்தில் வெளியிலாகி வெளியே வந்துட்டார். சிலுவையில் சாபமானார், பாவமானார், தரித்திரமானார், வியாதியானார். எல்லாருடைய சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தை ஏற்றிட்டு தலைமையில் கவிச்சு கவலை பிதாவே படிக்கல ஆபிச்சு ஜீவஸ்வர ஜீவரத்தை ஈட்டியாக இருக்குது. ஆதாம் ஜீவஸ்வர இயேசு சாப்பிட்ட வாக்கு பிதாவே மன்னிச்சு தேவ நீத்து இயேசு வாய்நாள்லாம் கொடுக்குறாரு. பாவன்ட்டு பாத அங்கு ஜீவசாரி ஜீவரத்தம் பாதாத்து பசுத்தாய் சாவுக்கு உயிர் தேவதத்தை கல்லப்பட்டு வானத்தை சாங்கிற இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. அதுதான் நம்முடைய செய்தி. நம்முடைய செய்தி என்ன செய்யுது? ஜோயே ஜீவன் வேதா ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. துளசிராம் தாமஸ் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் தேவன் வல்லமையாக படி. யாரையும் மறுதளிக்காதீங்க. மறுதளிச்சிங்கன்னா தோற்று போயிடுங்க. நீங்கள் முதல்ல நியாயத்திற்கப்படுவீங்க. கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, எச்சரிக்கை. ரொம்ப மோசமாக விலைக்கிறீங்க. இயேசு சாப்பிட ஆனால் நல்ல மீட்பை ஜனங்கள் ஜீவஸ்வரஜ் இயேசு சாப்பிட பரலோகத்தை கொடுத்து காப்பாற்றுறாரு. சாபத்தில் இருக்கிறோம், பாவத்துக்கு இருக்கிறோம், பிசாசு வல்ல நகப்பட்டவங்கெல்லாம் யாரும் இயேசு மறுதளிக்க மாட்டுறாரு. நானே நல்ல மீட்பை ஜனங்களுக்காக
ஜீவசார் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆதாம் மூலமாக பிறந்த சாபத்தில் பாவத்தில் குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் உயர்ந்த இருக்க சபையில் விசுவாசி இயேசு கிறிஸ்துவின் பரிவு தேவ நீதி உயிர்த்தல் கொடுங்க. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் மூணு அசுத்தாய் பசுத்தாய்க்கு தேவத்தை ஒரு படிவு நீ கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவரே திராட்சை செய்தி நீங்கள் கூடிய ஒருவன் நீளும் வார்த்தை நீளும் மிகுந்த கடி ஆசீர்வாதகடி ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவசார ஜீவரத்தம் எல்லாம் நன்மத்தையும் அறியத்துக்கு ஷாக் எடுக்கிறாங்க. பட்டைகளோடு தடிகளோடு பிசாசு குடும்பத்தில் பட்டது சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் அசுத்தம் இருக்கிறாங்க. இயேசு சிலுவையில் நம்முடைய சாபத்தை பாவத்தை மரத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் பிதாவே பிடிக்கல ஆவியத்தை ஜீவசாரி ஜீவரத்தம் கொடுக்கிறார். ஈட்டல் ஜீவசாரி ஆதாம் தும்புவது கொடுத்து பாவன்ட்டு மருந்து விடியில் பசு தேவதூர் வந்து எல்லாரையும் 3 அமௌண்டான உலகத்தை வாங்கி பல்லவத்துக்கு போய் சேர்த்தார். கத்தா இந்த சத்தியத்துக்கிட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிற கத்தாய் ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிற கத்தாய் யாரையும் நாங்கள் மறுதளிக்காமல் இயேசு ஜீவன் பரிவிஜயில் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு உலகத்தில் 816 கோடி ஜனங்கள் 140 கோடி குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் மாம்சமானி அவருக்கு இயேசு ஜீவன் ஆதாம் 2வது இருக்கிறது இயேசு ஜீவன் பரி இயேசு சாப்பிட வாழ்த்து அவங்க இலக்கிற தேவன் தனக்கு ஆதாம் முழுவது அசுத்தாக்கி பசுத்தாக்கி கிராமங்களில் பட்ட தேசம் அலையிலேயே பூமி எங்கும் தேசங்கள் தோறும் பசுத்தாய் தேவதூர்களை கற்றுக்கிற நீங்கள் உலகத்துக்கே ஒளி பூமிக்கு உப்பின்னு சொல்லியிருக்க தாய் சத்தியத்துக்கிட்ட ஒவ்வொரு நீங்கள் ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறது. எந்த பாவம் இயேசு ரத்த சகல பாவத்தை நீங்கள் சுத்திக்கிறது. சிலுவையில் எல்லா பாவம் நீங்க போச்சு. இயேசு எல்லா சாபம் எல்லா பாவம் எல்லா மரணம் எல்லா தேவம் எல்லா பாதம் நீங்க போயிடுச்சு. அந்த ஜீவசார் இயேசு சாப்பிட்ட பல்லோகமே இருக்குது. அந்த பிதாவாகி தேவன் கொடுக்குறாரு. ஆதாம் முழுவதும் கொடுக்குறாரு. சபிக்க நின்று தூசி பதவி எல்லாரும் கொடுக்குறாரு. இயேசு மறுதளிக்க மாட்டார் யாரையும். முழு உலகம் பாவட்டுமான பாதத்து விடையில பசுத்தாய் இந்த சூழ்ச்சி உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு கிராமங்கள் தோறும் பட்டம் தேசங்கள் தோறும் சொல்லியிருக்காரு கத்தா. இந்த சத்தியத்துக்கிட்ட ஓட்டி அப்படியே பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கத்தா ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோலோன் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGCI வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாமஸும் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு 100க்கு 100 ஜீவமாக உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 7/5/2026 பரிபூர்ண ஜீவன் சபையிலே கொடுக்கப்பட்டது. செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ALC வெள்ளூர் சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் எவ்வளோ தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். ஒரு சேனல் FGCI வெள்ளூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய பிள்ளை நிச்சயம் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.